இந்த உலகத்துல எந்த நாட்டை கம்பேர் பண்றப்பையும் ஜப்பான் வந்து எல்லா விஷயத்துலயும் கொஞ்சம் அட்வான்ஸாவே இருப்பாங்க. அதாவது சொல்ல போனா இந்த ஜப்பானை பொறுத்த வரைக்கும் அங்க எழுத படிக்க தெரிஞ்சவங்களோட ரேட் வந்து கிட்டத்தட்ட 100%. அதாவது அங்க இருக்க எல்லா மக்களுக்குமே படிக்கவும் எழுதவும் தெரியும். அது மட்டும் இல்லாம வெறும் 4% ஆஃப் மக்கள் மட்டும்தான் அங்க வேலை இல்லாம இருக்காங்க. 100 நாள் வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 17. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜப்பான்ல நடக்கிற விஷயம்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அதாவது அங்க வெண்டிங் மிஷின் ஒரு விஷயம் இருக்கு. கிட்டத்தட்ட 55 லட்சம் வெண்டிங் மிஷின் இருக்கு. அதாவது 23 மக்களுக்கு ஒரு வெண்டிங் மிஷின். அதுவும் வெண்டிங் மிஷின்லாம் ஒரு சில விஷயம் ரொம்பவே கிரேசியா இருக்கும். அதாவது ஃப்ரைட் சிக்கன்ல ஆரம்பிச்சு பியர் வரைக்கும் அவங்க எல்லாம் விற்பாங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் லீகலாவே அவங்க குதிரையோட கறியை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குதிரையோட கறி ஃபிளேவர் வந்து ஐஸ்கிரீம்லயும் இருக்கு. ஜப்பான்ல ப்ளோ ஃபிஷ்னு ஒரு ஃபிஷ் வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அதுக்கு விஷம் இருக்கும். இதுல ஒரு ரூல்ஸ் என்னன்னா அந்த செஃப் வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் இதுக்கு ட்ரெயின் ஆகணும். அது மட்டும் இல்லாம அந்த செஃப் வந்து அதை சாப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா கரெக்டா அதோட பாய்சனஸ்லாம் எடுத்துட்டாங்களாங்கிறத அவங்க தான் நிரூபிக்கணும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 18 நோபல் பிரைஸ் வின்னர்ஸ் வந்து இருக்காங்க எல்லா செக்டர்லயும். இந்த உலகத்துல இருக்க அனிமேல கிட்டத்தட்ட 60% வந்து ஜப்பான்ல கிரியேட் ஆனதுதான். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 130க்கும் மேல ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த மாதிரி அனிமேஷனுக்காகவே. சொன்ன இந்த விஷயத்துலயும் ரொம்பவே வியர்டா தெரிஞ்சது கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.